www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவில் நியூயார்க் அருகில் பனிமூட்டத்தால் விமானம் தரை இறங்க முடியாமல் வீடுகளில் மீது நொறுங்கி விழுந்ததில் 49 பேர் உயிர் இழந்ததாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈராக் நாட்டின் தலைநகரில் பாக்தாத் அருகில் பெண் தற்கொலைப்படை வெடிகுண்டு தாக்குதலில் 35 பேர் கொல்லப்பட்டதாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை இராணுவத்தினர் இன்று ஈழத் தமிழர் பகுதியில் 6000 குண்டுகளை வீசி எரிந்ததாகவும் இதில் 60க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக ஒரு சோகமான செய்தி ஈழத் தமிழகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கிலும் அங்கு நிலவும் மனிதாபிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக பிரிட்டனில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரான தேஷ் ப்ரவுன் அவர்களை பிரிட்டனின் சிறப்பு பிரதிநிதியாக பிரதமர் கார்டன் ப்ரவுன் நியமித்துள்ளதாகவும் இதற்கு இலங்கை அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் இன்று ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இன்று இடைக்கால ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் ரயில் கட்டணத்தை 2% குறைத்துள்ளதாகவும் சரக்கு கட்டணத்தில் மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கொல்கத்தாவில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில் ரயில்வே பட்ஜெட் தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்டது போல் உள்ளது என்று ரயில்வே பட்ஜெட் மீது ஒரு கடும் தாக்குதலை தெரிவித்திருப்பதாக கொல்கத்தாவில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று டெல்லியில் இருந்து பாட்னாவிற்கு 150 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது வாலில் தீப்பிடித்துக் கொண்டதால் அது உடனடியாக பாட்னாவில் இறக்கப்பட்டதாகவும் 150 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக பாட்னாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லி நொய்டாவில் குழந்தைகள் பெண்கள் என்று பலரை கொலை செய்து தன்னுடைய வீட்டில் புதைத்த மோதிந்தர் சிங் அவனுடைய உதவியாளர் சுரேந்தர் இருவருக்கும் தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கியதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் டெல்லியில் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காதலர் தினத்தை எதிர்த்து கர்நாடகா மாநிலத்தில் பல இடங்களில் கிளர்ச்சி செய்த ராமசேனா தலைவர் திரு பிரமோத் முதலிக் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அவரை 14ஆம் தேதி வரை காவலில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பெங்களூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் திரு ஷாருக் கான் மும்பை வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் மும்பையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச முதல்வர் திருமதி மாயாவதி அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஒரு மனுவில் தன்னுடைய சொத்துக்களை மறு மதிப்பீடு செய்யக்கூடாது என்று கூறினார். அதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து அவருடைய சொத்துக்களை மறு மதிப்பீடு செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழத் தமிழர்களை கொன்று குவித்து வரும் இலங்கை அரசை கண்டித்து டெல்லி பாராளுமன்றம் முன்பு நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தில் இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சிக்கலில் மத்திய அரசு அக்கறையின்றி செயல்படுவதாக இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகளுக்கு பாதுகாப்பு பற்றி ஒரு அறிவிப்பு கூட இல்லை என்று
ஒரு கடும் தாக்குதல் ரயில்வே பட்ஜெட் மீது தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உலகிலேயே தலை சிறந்த விமானமாக கருதப்படும் பிரான்ஸ் KLM ஏர்வேஸில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடும் நஷ்டத்தினால் தங்களுடைய பணியாட்களை குறைக்க போவதாக ஒரு அதிர்ச்சி தகவலை இன்று வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 13 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3:30 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாமல் சுத்தமாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.